Dear students, take your book. All of you take your book. Take page number 148. Take page number 148. Geography lesson 2, climate and natural vegetation. Okay. Already we saw the climate topic, isn't it? So now I'm going to take natural vegetation topic. Natural vegetation. Natural vegetation refers to a plant community unaffected by man either directly or indirectly. What is natural vegetation pa? A plant community unaffected by human, அதாவது ஹியூமனோட ஹெல்ப் இல்லாமல் ஒரு பிளான்ட் க்ரோவிங் ஆகுது அப்படின்னா தட்ஸ் கால் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஓகேவா? ஸோ டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இந்த பிளான்ட் வந்து க்ரோவிங் ஆகுது அப்படின்னா தட்ஸ் கால் நேச்சுரல் வெஜிடேஷன். It has its existence in certain natural environment. Natural vegetation includes all plants life forms such as, so எதெல்லாம் வந்து natural vegetation அப்படின்னு சொல்கிறாங்க பாரு. Trees, bushes means புதர்கள். Okay. Herb means medicinal plants, herbs, and forbs also one type of medicinal plant, etc. The grow naturally in an area and have been left undistributed by humans for a long time. ஸோ இது எல்லாமே நேச்சுரலாக பர்டிகுலர் ஏரியாவில் என்ன ஆகும் அப்படின்னா க்ரோ ஆகும். யாரோடது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டிஸ்டர்ப்டு யாரோட டிஸ்டர்ப்டு இல்லாமல் அதாவது ஹியூமனோட இன்வால்மெண்ட் இல்லாமல் ரொம்ப நாள் அதுவே தானாக வளர்ந்துச்சு அப்படின்னா தட்ஸ் கால் நேச்சுரல் வெஜிடேஷன். ஓகே. ஸோ இந்த நேச்சுரல் வெஜிடேஷன் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படின்னா கிளைமேட், சாயில் அண்ட் லேண்ட் ஃபார்ம். நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஒரு பிளான்ட் வந்து நம்ம பண்ணுறோம், ஒரு பிளான்ட் க்ரோவிங் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் தேவை? கிளைமேட், சாயில் அண்டு லேண்ட் ஃபார்ம். Characteristics are the important environmental controls of the natural vegetation. On the basis of the above factors, the natural vegetation of India can be divided into the following types. So the natural vegetation la நம்ம இந்தியாவில் வந்து நிறைய டைப் ஆஃப் வெஜிடேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ராபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட். ஸோ க்ரீன் மீன் என்னது? க்ரீன் கலர்னா என்னது? பச்சை கலர் இல்லையா? ஸோ எப்படி வந்து க்ரீனிஷாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும்? க்ரீனிஷாக இருக்கும். ஸோ அப்போது இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் ரிசீவ் ஆகுது பாரு? 200 சென்டிமீட்டர் ஆனுவலி. மோர் தென் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் region in this forest. Okay. The annual temperature, இப்போ டெம்பரேச்சர் எப்படி இருக்குது? 22 degree Celsius. Temperature 22 degree Celsius and annual humidity means ஈரப்பதம். 70%. எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 70% in this region. Which region? The tropical evergreen ஃபாரஸ்ட் ரீஜன். ஓகே. இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வெஸ்டர்ன் காட்ஸில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தென் கேரளா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், மெகாலயா. இந்த ஸ்டேட்ஸ் ஹாவ் திஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ இந்த ஸ்டேட்ஸில் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்றது இருக்குது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் ஆர் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் இந்த இதில் இருக்குது, ஃபாரஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ரப்பர், மொகோனி, எபோனி, ரோஸ்வுட், கோகனட், பேம்பு, சின்சோனா, கேண்டேஸ், பாம், அயன்வுட் அண்ட் சிடார். ஸோ இதெல்லாம் ஒன் டைப் ஆஃப் ட்ரீஸ். These have not been fully exploited due to the lack of transport facilities. Okay. இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக எந்த ஏரியா? லிசன். ஸோ இந்த ஏரியா தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். இந்த ஏரியாவும் நம்ம இந்தியாவில் இந்த ஏரியாவும் தான் என்ன அப்படின்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். டெசிடியஸ் தட் மீன்ஸ் இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ராப் தேர் லீவ்ஸ். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ட்ரீஸ் என்ன செய்யும் அப்படின்னா ட்ராப் தேர் லீவ்ஸ். ஸோ அதோட லீவ்ஸ் எப்போ அப்படின்னா எல்லா டைமும் வந்து அதோட லீவ்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகுமா? நோ, டூரிங் த ஸ்ப்ரிங் சீசன், அதாவது ஆஃப்டர் ஸ்ப்ரிங் சீசன் அண்ட் பிஃபோர் சம்மர் சீசன். வாட் இஸ் மீன் பை ஸ்ப்ரிங் சீசன்ப்பா?
ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்றது ஆஃப்டர் வின்டர் சீசனுக்கும் பிஃபோர் சம்மர் சீசனுக்கும் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன். அதாவது ஆஃப்டர் வின்டர் சீசனுக்கும் பிஃபோர் சம்மர் சீசனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப், தட் மீன்ஸ் ஸ்ப்ரிங் சீசன். ஓகே, ஸோ அந்த சீசனில் மட்டும்தான் என்ன வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீசனில் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதோட லீவ்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணோம்னா ட்ராப் பண்ணும். ஓகே, ஸோ இதோட ரெயின்ஃபால் அப்படின்றது பாருங்கள். ஸோ 100 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து 100 to 200 சென்டிமீட்டர். ஆனுவல் ரெயின்ஃபால் 100 to 200 சென்டிமீட்டர். These are called another name is monsoon forest. So deciduous forest or monsoon forest. Monsoon forest is same. Okay, so ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம். இந்த மீன் ஆனுவல் டெம்பரேச்சர், த டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 27 டிகிரி செல்சியஸ். அங்கே எவ்வளோ பார்த்தோம்? ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் எவ்வளோ பார்த்தோம்? 22 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர். ஹியர் 27 டிகிரி செல்சியஸ். ஸோ 27 டிகிரி செல்சியஸ். ஹுமிடிட்டி, அங்கே ஹுமிடிட்டி எவ்வளோ பார்த்தோம்? அங்கே வந்து எக்ஸிஸ்டு, அது 70, அதாவது 70க்கு அதிகமாக. இங்கே வந்து 60 to 70%. ஹுமிடிட்டி மீன்ஸ் மாய்ச்சூர், ஈரப்பதம். ஓகே, த ட்ரீஸ் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் ட்ராப் தேர் லீவ்ஸு. ஸோ இதோட லீவ்ஸ், இந்த ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்டோட லீவ்ஸ்லாம் என்ன ஆகும்னா ட்ராப் ஆகும். எப்போ? டூரிங் ஸ்ப்ரிங் அண்டு இயர்லி சம்மர் சீசன். அதாவது ஸ்ப்ரிங் அண்டு இயர்லி சம்மர் சீசனில் அதோட லீவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ராப் ஆகும். ஓகே, இது வந்து ரெண்டுமே இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சில்லாக எப்போவுமே வெட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரையாக இருக்கும். ஸோ இப்போ ட்ரையாக இருக்க சீசனில் அதோட லீவ்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ட்ராப் ஆகிடும். ஸோ எந்தெந்த ஏரியா அப்படின்றத பாருங்கள். அசாம், Himalayan region from Punjab to Assam, Great Plains-ல பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால். சென்ட்ரல் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் இந்தியாவில் ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர். சவுத் இந்தியா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு அண்ட் கேரளா ஸ்டேட்ஸ் ஆர் த நோட்டபிள் ஃபார் திஸ் ஃபாரஸ்ட். ஸோ இங்கெல்லாம் எந்த ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிடியஸ் ஆர் மான்சூன் ஃபாரஸ்ட் இருக்குது. ஓகே, என்னென்ன ட்ரீஸ் அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஸோ teak and salt. Teak and salt are the most important trees in the deciduous forest. The most important trees in the deciduous forest. Which is the important for trees in the deciduous forest pa? Teak and salt. Okay, other important trees அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா other important trees are sandalwood, rosewood, kosim, mahua, palas, haldu, amla, paduk, bamboo and the tendu or the other trees of the economic importance. ஸோ இந்த ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான எக்கனாமிக், அதாவது இந்த ட்ரீஸ் எல்லாத்தையும் எக்கனாமிக் ரீதியாக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் மேக் பண்ணுறது, இந்த ட்ரீஸ், இந்த வுட்டை வச்சு ஃபர்னிச்சர் மேக் பண்ணுறது, இல்லை இந்த வுட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா மேக் பண்ணுறது. ஸோ அதனால தான் அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஓகே. Next, these forests are provided fragrant oil. ஸோ இந்த ஃபாரஸ்ட் நமக்கு என்ன கொடுக்குது? ஃப்ராக்ரண்ட் ஆயில். ஃப்ராக்ரண்ட் அப்படின்னா வந்து நறுமணம், இந்த ப்ளசன்ட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளசண்ட்டான ஸ்மெல்லு. அண்ட் வார்னிஷ் அது கொடுக்குது. அதே மாதிரி சாண்டில் ஆயில் கொடுக்குது. அண்ட் பர்ஃப்யூம்ஸ்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, சென்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து எந்த ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்குதுன்னா அந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் டாபிக் ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். ஓகே, these are found in the area 50 to 100 centimeter rainfall. So annual rainfall எவ்வளோ ரிசீவ் ஆகுது? 50 to 100 centimeter rainfall. They represent here the transitional type of forest. These are found in எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். ஈஸ்ட் ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, வெஸ்ட் கர்நாடகா அண்ட் ஈஸ்ட் தமிழ்நாடு. ஸோ இங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இந்த ட்ரை ஃபாரஸ்ட் அப்படின்றது இருக்குது. அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ஸ்பீசியஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் மகுவா, பேன்யன், ஆல்மட்டாஸ், பாலாஸ், ஹால்து, கிகார், பேம்பு, பாபுல், காயிர். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த ஆல்மட்டாஸ் அப்படின்றது என்ன ட்ரீ அப்படின்றத பாரு. ஆல்மட்டாஸ் அப்படின்றது ஆவாரம் பூ மரம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஆல்மட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பாபுல் அப்படின்றது கருவேல மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருவேல மரம். ஓகே. நெக்ஸ்ட்
ஸோ இந்த ட்ரை ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டெசர்ட் வெஜிடேஷன் அண்டு செமி டெசர்ட் வெஜிடேஷன். உனக்கு டெசர்ட்னா தெரியும், ஃபுல்லாக பாலைவனமாக இருக்கிறதுக்கு பேர் அது ஃபுல்லி சாண்டி ஏரியா, இட்ஸ் கால் டெசர்ட். ஓகே, அண்ட் ஹாஃப் ஆஃப் த ஏரியா வந்து சாண்டியாகவும் அங்கங்கே சின்ன சின்ன மரங்கள் செடிகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட்ஸ் கால் செமி டெசர்ட் வெஜிடேஷன். ஓகே, ஒரு லிசன். These are also called the tropical thorn forest. thorn அப்படின்றது முட்புதர்கள், புதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நமக்கு டெசர்ட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா எந்த பூ அந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்காது. ஓகேவா, என்ன இருக்கும் அப்படின்னா முள்ளு செடிகள், எஸ்பெஷலி சப்பாத்தி கள்ளி, நிறையா மூவிஸ்லாம் பார்த்துருப்பேன். சப்பாத்தி கள்ளி இருக்கும், அதே மாதிரி என்ன சொல்கிறது, ஈச்ச மரம், சரியா, ஈச்ச மரம் இருக்கும். அதே மாதிரி கருவேல மரம் சொல்லுவாங்க, சீமை கருவேல மரம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த டெசர்ட் ஏரியாவில் இருக்கும். எதுக்காக இது வந்து டெசர்ட் ஏரியான்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதோட ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்குது, 50. ஸோ லெஸ் தென் 50 ஆனுவல் ரெயின்ஃபால், லெஸ் தென் அதாவது 50க்கும் குறைவான ரெயின்ஃபால் ரிசீவாக இருக்கிறனால தான் அந்த ஏரியா வந்து எப்படி இருக்கும்னா டெசர்ட்டாக இருக்குது. அண்ட் லோ ஹியூமிடிட்டி, ஸோ அங்கே ஈரப்பதம் எப்படி இருக்கும், ரொம்ப லோவாக இருக்கும். அண்ட் ஹை டெம்பரேச்சர். ஓகே, லோ ஹியூமிடிட்டி இன் டெசர்ட் ஃபாரஸ்ட் அண்ட் ஹை டெம்பரேச்சர் இன் டெசர்ட் ஃபாரஸ்ட். தீஸ் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், நார்த் வெஸ்ட் இந்தியா which includes West Rajasthan, South West Haryana, North Gujarat and the South West Punjab. They are also found in the very dry parts of the Deccan Plateau in Karnataka and Maharashtra and Andhra Pradesh. அங்கெல்லாம் இருக்குது. ஓகே, the trees are, the most important trees are babul, kikar and வைல்டு பாம் அப்படின்றது ஈச்ச மரம். ஓகேவா, அதே மாதிரி பேபுல் அப்படின்றது வந்து கருவேல மரம், அதே மாதிரி கிக்கார் அப்படின்றது சீமை கருவேல மரம். ஓகே, லிசன். பட் ட்ரை ஃபாரஸ்ட், லுக் அட் திஸ் மேப்பா, திஸ் இஸ் அ evergreen forest. Okay, this area is tropical deciduous forest. Okay, and this area dry forest. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மவுண்டைன் அண்டு மான்டெயின் ஃபாரஸ்ட். ஸோ மவுண்டைன் ஃபாரஸ்ட் அப்படின்றது எங்கே அப்படின்னா மலை. ஸோ திஸ் இஸ் அ மவுண்டைன் ஃபாரஸ்ட். ஓகே, இது இல்லை அப்படின்னா இந்த ஏரியா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டைன் ஃபாரஸ்ட். ஸோ 2 டைப்பாக வந்து தீஸ் ஃபாரஸ்ட் ஆர் கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் 2 டைப்ஸ். ஸோ எதை பேஸ் பண்ணி, ஆல்டிடியூட் அண்டு அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். எதை பேஸ் பண்ணி இந்த மவுண்டைனை பிரிக்கிறாங்க, ஆல்டிடியூட். வாட் யூ மீன் பை ஆல்டிடியூட்பா, ஆல்ரெடி ஐ செட் ஆல்டிடியூட் இஸ் ஹைட். ஓகே, ஸோ அந்த மலையோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், ஸோ அது ஒரு டைப்பாகவும், அண்ட் ரெயின்ஃபால், அந்த மலையில் எவ்வளோ ரெயின்ஃபால் ரிசீவ் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி என்ன அப்படின்னா இதை வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகே, தீஸ் ஆர் த ஃபவுண்ட் ஆன் த ஸ்லோப் ஆஃப் த மவுண்டைன். ஸோ இந்த ஃபாரஸ்ட் எங்கே இருக்கும், ஸ்லோப் ஆஃப் த மவுண்டைன். எப்போவுமே நமக்கு மவுண்டைன் எப்படி இருக்கும், ஸ்லோப். வாட் யூ மீன் ஸ்லோப்பா, சரிவு. ஓகே, இந்த சரிவான மலைப்பாங்கான இடத்துல இருக்கும். எஸ்பெஷலி எங்கே சொல்கிறாங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். எங்கே சொல்கிறாங்க, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். நம்ம இந்தியாவில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்றது இது ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஏரியா தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டைன் அண்டு மவுண்டைன் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ இந்த மவுண்டைனோட இந்த ஃபாரஸ்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 to 2400 மீட்டர் வரை என்ன அப்படின்னா ஹைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட்டில் என்னென்ன ட்ரீஸ் இருக்குது பாரு, சால், ஓக், லூரல், அமுரா, ஜஸ்ட்நட், சின்னமன் அண்ட் ஸோ இதெல்லாம் ஆர் த மெயின் ட்ரீஸ். எங்கே இருக்குன்னா ஃபவுண்ட் தேர், எங்கே இருக்குது அப்படின்னா அங்கே. ஓகே, அதே மாதிரி ஓக், பிர்ச், சில்வர், ஃபெர், ஃபைன், ஸ்ப்ரஸ் அண்ட் ஜூனிஃபர் ஆர் த மேஜர் ட்ரீஸ் ஃபவுண்ட் இன் த ஆல்டிடியூட். எவ்வளோ ஹைட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2400 to 3600 மீட்டர். அவ்வளோ ஹைட்டில் இருக்கக்கூடிய மலையில் திஸ் டைப் ஆஃப் ட்ரீஸ் ஃபவுண்ட் தேர். ஓகே, வேர்பா மவுண்டைன் ஃபாரஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த ரெயின்ஃபால் ஆஃப் திஸ் ரீஜன் இஸ் மாடரேட். ஸோ அங்கே இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெயின்ஃபால் எப்படி இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது வரை ஆல்டிடியூட் பார்த்தோம், அதாவது எவ்வளோ ஹைட்டில் 1200 to 2400 மீட்டர்லேயும், அதே மாதிரி 2400 to 3600 மீட்டர்லேயும் ஒரு குரூப் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரெயின்ஃபால். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த டாப்பிக்கே 2 பேஸ் பண்ணி வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம், ஆல்டிடியூட் அண்டு ரெயின்ஃபால். இப்போ ஆல்டிடியூட் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெயின்ஃபால். ஸோ திஸ் ஏரியா ரிசீவிங் மாடரேட் மீன்ஸ் மீடியமான ரெயின்ஃபால் வந்து ரிசீவ் ஆகும். எந்தெந்த ஏரியா பாரு, ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஹியர் இஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஹிமாச்சல் பிரதேஷ்,
அண்ட் உத்தரகாண்ட், ஹியர் உத்தரகாண்ட். ஸோ அப் டு எவ்வளோ இந்த ஆல்டிடியூட் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ட்ரீஸ் அந்த மவுண்டன் எவ்வளோ ஆல்டிடியூடில் ஹைட்டில் இருக்கும் அப்படின்னா 900 ஆல்டிடியூடில் இருக்கும். இந்த செமி டெசர்ட் வெஜிடேஷன், செமி இது பேர் என்ன அப்படின்னா செமி டெசர்ட், அதாவது பாதி வந்து டெசர்ட்டாக இருக்கும். இப்போ டெசர்ட் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே நமக்கு வந்து சாண்டியாக இருக்கிறது மட்டும் தான் டெசர்ட்டா? நோ. ஓகே, இப்போ நமக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா நம்ம பாலைவனம், அதாவது இது வந்து பாலைவனம், டெசர்ட்னா பாலைவனம் இல்லையா, ராஜஸ்தான் மட்டும் கிடையாது. நமக்கு கோல்டு டெசர்ட், 2 டைப் ஆஃப் டெசர்ட் இருக்குது. ஒன்று வந்து ட்ரை டெசர்ட்டு, இன்னொன்று வந்து கோல்டு டெசர்ட். அது கோல்டுனா என்ன, சில்லுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஸ்னோ கவர் ஆகிருக்கும். பார்த்துருக்கீங்களா, நிறைய மூவிஸ்லாம் காமிச்சிருப்பாங்க, காஷ்மீரில் ஸ்னோ கவர் ஆகிருக்கும். that is also desert, that means cold desert. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா cold desert. ஓகே, ஸோ செமி அங்கங்கே வந்து ஃபுல்லாக டெசர்ட் ஆகிருக்கு, டெசர்ட்டாக கவர் ஆகிருக்கு அப்படின்னா டெசர்ட் மட்டும் ஒயிட் கலரில் இருக்கும், அங்கங்கே என்ன ட்ரீஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கங்கே ட்ரீஸ் இருக்கிறதுனால தட்ஸ் கால்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன். ஓகே, நெக்ஸ்ட் அந்த ஃபவுண்டன், இட் இஸ் known as the bushes. அண்டு ஸோ அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா bushes, அதாவது புதர்கள், அண்டு ஸ்மால் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இன் ஆல்டிடியூடு, ஸோ எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னா ஃப்ரம் 900 to 1800 மீட்டர். அந்த சிர் இஸ் த மோஸ்ட் காமன் ட்ரீஸ். த சிர் அப்படின்றது ஒன் டைப் ஆஃப் ட்ரீஸ், சிர் மீன்ஸ் ஒன் டைப் ஆஃப் ட்ரீஸ். அண்ட் த ஃப்ரம் த 1800 to 3000 மீட்டர் இஸ் கவர்டு வித் த செமி temperate the coniferous trees called coniferous forest. Coniferous means ஊசி இலை காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. Coniferous means ஊசி இலை காடுகள். Do you know Christmas tree? இப்படி ஊசி மாதிரி இப்படி போயிருக்கும் இல்லையா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா, தட்ஸ் கால்ட் கோனிஃபரஸ் ட்ரீஸ். நிறையா மூவிஸ்லாம் காமிச்சிருப்பாங்க, லைக் பாகுபலி அந்த மூவிஸ்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆகி, ஸோ அந்த கோனிஃபரஸ் ட்ரீன்றது ஊசி இலை காடுகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்னோ இருக்கிற ஏரியாலையும் என்ன இருக்கும் அப்படின்னா கோனிஃபரஸ் ட்ரீஸ் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அல்பைன் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் அல்பைன் ஃபாரஸ்ட். இட் அக்யூர் ஆல் அலாங் த ஹிமாலயாஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ். எந்த ஏரியாவில் இருக்குது? ஹிமாலயாஸ். இந்த ஹிமாலயா எவ்வளோ மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஃபாரஸ்ட் இருக்கும்னா 2400 மீட்டர் ஆல்டிடியூட் உயரத்தில் இருக்கக்கூடிய மலைகளில் எந்த ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த அல்பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. தீஸ் ஆர் த பியூர்லி ஹேவிங் த கோனிஃபரஸ் ட்ரீஸ். ஸோ இந்த அல்பைன் ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே பியூராக என்ன கவர் ஆகிருக்கு அப்படின்னா கோனிஃபரஸ் ட்ரீ. ஆல்ரெடி ஐ செட் கோனிஃபரஸ் ட்ரீஸ் மீன்ஸ் ட்ரையாங்கிள் ஷேப்பாக இருக்கக்கூடிய ட்ரீஸ், அதாவது லைக் கிறிஸ்மஸ் ட்ரீ. ஓகே, ஓக், சில்வர் ஃபர், pine and juniper, இதெல்லாம் main trees of this forest. Which forest pa? Alpine forest. The eastern parts of Himalaya where the alpine forest found in eastern parts of Himalaya has the large extent of this forest. Next one tidal forest. Tidal means waves. sea பக்கத்தில் இருக்கக்கூடிய forest. Okay, listen. These forests occur in and around the deltas. எதை சுற்றி இருக்குது? டெல்டா சுற்றி. East trees means the mouth part of the river where it join the sea. அதாவது எந்த இடத்துல கடலில் போய் இப்போ ஒரு ரிவர் இருக்குது அப்படின்னா அந்த ரிவரில் போகிற ஃப்ளோயிங் வாட்டர் கடைசி எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும்? சீயில் போய் ஜாயிண்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஜாயின் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் என்ன பண்ணுறது? ஈஸ்ட் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி க்ரீக்ஸ் மீன்ஸ் சிறு ஓடை. creek means சிறு ஓடை. ஸோ இப்போ எதை சுற்றி இருக்கக்கூடியது? டெல்டாஸ் அண்ட் ஈஸ்ட்ரீஸ் அண்டு ஈஸ்டரீஸ் அண்டு க்ரீக்ஸ், இதை சுற்றி இருக்கக்கூடிய பேர் தான் டைடல் ஃபாரஸ்ட். ஓகே, டு டைடல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் சச்சஸ் த ஆர் ஆல்சோ நோன் அஸ் த டெல்டா ஆர் த ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டெல்டா ஃபாரஸ்ட்டு ஆர் ஸ்வாம்ப் மீன்ஸ் சாஃப்ட் வெட் லேண்டு. சாஃப்டாக வெட்னா என்னன்னா ஈரப்பதமாக இருக்கக்கூடிய லேண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பேர் தான் swamp forest. Okay, the delta of the Ganga and Brahmaputra has the largest tidal forest. Okay, where is the largest tidal forest in India pa? Ganga and Brahmaputra delta. Okay, the delta of Mahanadi வேறு எங்கெங்கெல்லாம். ஸோ இதை நான் இப்போ சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த டைடல் ஃபாரஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி எதை கவர் ஆகி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடிஸ். ஸோ மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா ரிவர்ஸ். ஸோ இதெல்லாம் கவர் அந்த சுற்றி, அதாவது இந்த ரிவர்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டைடல் ஃபாரஸ்ட். அண்ட் ஆல்சோ அனதர் நேம் இஸ் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்றது இந்த சுந்தரவன காடுகள் சுந்தர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனதர் நேம் இஸ் சுந்தர்பன்ஸ். அதை நம்ம இந்தியாவில் வந்து வெஸ்ட் பெங்கால், இந்தியாவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில், நம்ம தமிழ்நாட்டில் பிச்சாவரம். ஓகே,
listen, this is a West Bengal, this is a the black color இருக்கு இல்லையா, black color is a mangrove forest and another one here பிச்சாவரம். ஓகே, ஸோ இங்கே மட்டும்தான் நம்ம இந்தியாவில் அண்ட் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. ஓகே, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது. சரியா? லிசன், திஸ் இஸ் அ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், tropical monsoon or deciduous forest, dry forest, this is a dry forest, mountain forest, okay va, alpine forest and tidal forest. Tidal forest is known as mangrove forest, delta forest or sundarbans. Okay, so இது எல்லாமே ஒரே forest தான். Okay, next topic is wildlife. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வைல்ட் லைஃப். வைல்ட் லைஃப் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ அனிமல்ஸ் ஆஃப் எனி ஹேபிடேட் இன் நேச்சர், அதாவது இயற்கையாகவே அனிமல்ஸ் வாழக்கூடிய இடங்கள். ஹேபிடேட் மீன்ஸ் லிவிங் ஆர் ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேபிடேட் மீன்ஸ் லிவிங் ஆர் ஸ்டேன்னு சொல்லுவாங்க. இயற்கையாகவே அனிமல்ஸ் வந்து அங்கே வந்து வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் கால் வைல்ட் லைஃப், அதாவது வன உயிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வைல்ட் அனிமல்ஸ் ஆர் த நான் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். வைல்ட் அனிமல்ஸ், இப்போ வனம் அப்படின்னா ஃபாரஸ்ட், வனம் மீன்ஸ் ஃபாரஸ்ட். ஓகேவா? இப்போ ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸை நம்ம வீட்டில் வந்து வளர்க்க முடியுமா? முடியாது. இப்போ வீட்டில் இருக்க அனிமல்ஸ், அதாவது டொமஸ்டிக் அனிமல்ஸை ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் விட்டால் என்ன செய்யாது? அது வளராது. ஸோ த வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் ஆர் நான் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். நான் டொமஸ்டிகேட்டட்னா வீட்டு உயிரிகள், அதாவது வீட்டு விலங்கு கிடையாது. லைக் விச் இஸ் த டொமஸ்டிக் அனிமல்ஸ் பா? கவ், டாக். ஸோ இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஓகேவா? ஸோ இது நான் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்றது நிறையா டைகர், லைன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டொமஸ்டிகேட்டட். அங்கே புலி, சிங்கம்லாம் வீட்டில் வச்சு வளர்க்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ தட் இஸ் நான் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். அண்ட் இன்க்ளூட் த போத் வெர்டிபிரேட்ஸ் அப்படின்றது முதுகெலும்பு இருக்கக்கூடிய உயிரினங்கள். அதாவது ரெண்டுமே இருக்குது இந்த அனிமல்ஸ். எந்த அனிமல்ஸ்? அதாவது ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து ரெண்டுமே. வெர்டிபிரேட்ஸ் அப்படின்றது முதுகெலும்பு இருக்கக்கூடிய உயிரினங்கள். எதாவது ஃபிஷ்ஷு, ஆம்பிபைன்ஸ் அப்படின்றது நிலத்துலேயும் வாழும், நீர்லேயும் வாழும். அதாவது வாட்டர் அண்ட் லேண்ட் ரெண்டுலேயுமே உயிர் வாழக்கூடிய விலங்கினம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃப்ராக் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவளை, அது வந்து நிலத்துலேயும் வாழும், நீர்லேயும் என்ன செய்யும் அப்படின்னா வாழும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீசியஸ். அதே மாதிரி ரெப்டைல்ஸு, பேர்ட்ஸு, த மம்மல்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் எங்கே இருக்குது அப்படின்னா அங்கே ஃபாரஸ்ட்டில் இருக்குது. அண்ட் அதர்வைஸ் வெர்டிபிரேட்ஸ், அதாவது முதுகெலும்பு இல்லாத அதுவும் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் முதுகெலும்பு இல்லாத உயிரினம் அப்படின்றது பீஸு, பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் மோட்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா அந்த வைல்ட் லைஃப்பில் இருக்குது. ஓகே, த இந்தியா ஹேஸ் அ ரிச் அண்ட் diversified the wildlife. The Indian fauna consists of about 81,251 ஸ்பீசியஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் இருக்குது. ஓகே, அவுட் ஆஃப் த வேர்ல்டு லெவலில் வந்து 1.5 மில்லியன் ஸ்பீசியஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் எவ்வளோ இருக்குது? ஃபானா மீன்ஸ் பிளான்ட். ஓகே, ஸோ ஃபானா மீன்ஸ் பிளான்ட். ஸோ டோட்டலாக 81,251 ஸ்பீசிஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அவர் கண்ட்ரி இஸ் ஹோம் டு டைகர். ஸோ நம்மளோட கண்ட்ரி எதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது, எதோட ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாரு. டைகர், லைன்ஸ், லியோபார்ட், ஸ்னோபார்ட், பைத்தான்ஸ், வால்ஸ், ஃபாக்ஸஸ், பியர்ஸ், crocodile, rhinoceros, camels, wild dogs, monkeys, snakes, antelope species, deer species, variety of bisons and the mighty Asian elephant. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் எங்கே அப்படின்னா நம்மளோட இந்தியாவில். ஓகே, இந்த அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹண்டிங், வேட்டையாடுறது, ப்ரோச்சிங் அப்படின்றது வேட்டையாடுறது, டீஃபாரஸ்ட்ரேஷன், அதாவது காடுகளை அழைக்கிறது, அண்ட் அதர் ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்றது மானுடவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹியூமனோட இன்டர்ஃபரன்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னா அழிஞ்சிக்கிட்டு வருது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா அழிஞ்சிக்கிட்டு வருது. ஓகே, ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதை வந்து சேவ் பண்ணணும். ஓகே, ஸோ நிறைய டிஃபிகல்ட்டான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்த இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் என்ன அப்படின்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, சரி, இந்த இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். ஓகே, இது எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நம்மளோட இந்தியா என்ன பண்ணியிருக்கு, ஒரு போர்டு வந்து இந்த வைல்ட் லைஃப் போர்டு அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இட் வாஸ் த கான்ஸ்டியூட்டட் அப்படின்றது அரசியலமைப்பு எப்போ கொண்டு வந்திருக்காங்க, 1952 கொண்டு வந்திருக்காங்க. டு சஜஸ்ட் த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன். எதை அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரொடெக்ஷன். ஒட் மீன் ப்ரொடெக்ஷன்ப்பா, சேவ். எதை சேவ் பண்ணிக்கணும், சேவ் த அனிமல்ஸ், save the flora and fauna. Conservation also save தான். ஓகே, and management of wildlife to the government. ஸோ இதெல்லாம் வந்து யார் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். The government of India enacted means making law. ஸோ எப்போ வந்து லா கொண்டு வந்திருக்காங்க, 1972. என்ன ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மேக்கிங் இன் இந்தியா 1972 கொண்டு வந்திருக்காங்க. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா enacted வைல்ட் லைஃப் ஆக்ட் இன் 1972. எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க, எஃபெக்டிவ்லி ப்ரொடெக்டிங் த வைல்ட் லைஃப் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ நம்மளோட வைல்ட் லைஃப், அதாவது வன உயிரினங்களை ப்ரொடெக்ட். ஆல்ரெடி செட். வாட் யூ மீன் பை ப்ரொடெக்டிங்ப்பா, சேவ். ஓகே, நம்மளோட வைல்ட் லைஃப் வன உயிரினங்களை வந்து சேவ் பண்ணுறதுக்காக நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, கண்ட்ரோல் போச்சிங் அப்படின்றது ஹண்டிங் பண்ணுறது கண்ட்ரோல் ஆகுது. ஸ்மக்லிங், ஸோ வன உயிரினங்கள்லாம் கடத்துறது வந்து இப்போ வந்து ஒன்றும் இல்லை. முன்னாடியெல்லாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேட்டையாடுறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மான், சிங்கம், நரி அதெல்லாம் வந்து நான் வேட்டையாடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் இருக்க எல்லோரும் வேட்டையாடுறதுக்கு கிளம்பிட்டா என்ன இருக்காது, நம்ம நாட்டில் உயிரினங்களே வந்து இருக்காது. எஸ்பெஷலி வைல்ட் லைஃப் அனிமல்ஸே என்ன அப்படின்னா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்மக்லிங் கடத்துறது, அதே மாதிரி இல்லீகல் ட்ரேடு. ஸோ இல்லீகல் ட்ரேட் அப்படின்றது ஒரு சில அனிமல்ஸோட பார்ட்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கின்னு அதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரேடுக்கு வந்து, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மக்லிங் கடத்துவாங்க. சரியா, ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ன கொண்டு வந்திருக்காங்க நம்ம கவர்மெண்ட் அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். Next, to preserve the country's the rich and diverse wildlife network, totally we have 102 national parks in India, 102 national parks in India, and 515 wildlife sanctuaries across the country have been created. So நம்ம கண்ட்ரியில் இவ்வளோ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. 102 national parks and 115 wildlife sanctuaries. ஓகே, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஸோ அதை உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரிசர்வ்ஸ் மீன்ஸ் சேவிங், பாதுகாக்கிறது. ஓகே, பயோஸ்பியர் reserves or the protected areas of land coastal environment. ஸோ ஒரு சில என்ன சொல்கிறது, கோஸ்டல் ஏரியாவில் ஒரு சில உயிரினங்கள் இருக்குங்க இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையும் பாதுகாக்கிறது தான் அது கொண்டு வந்திருக்காங்க. த இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ் 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். டோட்டலாக நம்ம இந்தியாவில் எவ்வளோ இருக்குது, 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து இருக்குது எங்கே, நம்மளோட இந்தியாவில். டோட்டலாக 18 பயோஸ்பியர் உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில். ஸோ இது என்ன பண்ணுது பாரு, protect large area of natural habitat which often include the few national parks with buffer zone that are open to the some economic users. ஒரு சிலது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் யூசஸ்க்காகவும் என்ன அப்படின்னா இருக்குது. ஓகேவா, நேஷ்னல் பார்க்ஸ் இந்த மாதிரி இது பண்ணி இப்போ நம்ம நிறைய வண்டர்லூ ஜூ அதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எக்கனாமிக் ரீதியாகவும் அது என்ன நிறைய டூரிஸ்ட் போயிட்டு அங்கே போய் விசிட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து என்ன பார்த்திங்கன்னா அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம், அட் த சேம் டைம் ஒரு எக்கனாமிக் ஒரு யூசேஜாகவும் அந்த விஷயங்கள் வந்து இருக்குது. ஓகே, the Tiger project was launched in April 1973. எப்போ லான்ச் பண்ணுறாங்க, ஏப்ரல் 1973. இந்த டைகர் ப்ராஜெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, வித் த எய்ம், இவங்களோட எய்ம் பாரு, கன்சர்வ் டைகர் பாப்புலேஷன். எதை வந்து கன்சர்வ் பண்ணணும், டைகர். ஸோ எதை வந்து பாதுகாக்கணும், டைகரை பாதுகாக்கிறதுக்காக தான் 1973 டைகர் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, டைகர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், பயோஸ்பியர் reserve in India. Okay, 11 of the 18 biosphere reserves. Already சொன்னேன் இல்லையா, how many biosphere reserves of India? Totally 18. How many biosphere reserves of India பா? Totally 18. அதில் 11 வந்து எங்கே இருக்குது பாரு, Gulf of Mannar, நந்ததேவி, நீல்கிரிஸ், நோக்ரேக், பச்மாரி, சிம்ப்ளிபார், சுந்தர்பன்ஸ், அகஸ்தியமலை, கிரேட் நிக்கோபார், கஞ்சன்ஜங்கா, அமர்கண்டக்
அமர்கண்டாக். ஸோ இந்த ஏரியாலலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்னு நம்மளோட இந்தியாவில் இருக்குது. ஓகே, ஆஃப் இந்தியா ஃபால் அண்டர் த லிஸ்ட் ஆஃப் த மேன் அண்ட் த பயோஸ்பியர் ப்ரோக்ராம் ஆஃப் யுனெஸ்கோ. இதெல்லாம் யாருக்கு கீழே இருக்குது? இந்த 11 அந்த பயோஸ்பியர் ரிசர்வும் யாருக்கு கீழே இருக்குன்னா யுனெஸ்கோ. யார் வந்து பாதுகாத்துட்ருக்காங்க அப்படின்னா யுனெஸ்கோ. ஸோ யுனெஸ்கோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அப்படின்றது எஜுகேட்டட் ரீதியாக, இல்லை சயின்ஸ் ரீதியாக, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ரீதியாக. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணும். ஓகே, முன்னாடி அந்த காலத்தில் இருக்க எல்லாத்தையும் வந்து பழமை எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறதா எது அப்படின்னா இந்த யுனெஸ்கோ. இந்த பழமையான விஷயங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக தான் இருக்கிறதா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யுனெஸ்கோ. அந்த யூஎன் யுனைடெட் நேஷன், இ அப்படின்றது என்ன அப்படின்னா எஜுகேஷன், எஸ் அப்படின்றது சயின்ஸ், அண்ட் சி அப்படின்றது கல்ச்சுரல். இது எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ. ஸோ யுனெஸ்கோ மூலமாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் எல்லாத்தையும், அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் என்ன அப்படின்னா பாதுகாக்கிறாங்க. ஓகே, lesson is over. We will meet in the next class. You have to watch this video from beginning to end. Okay, we will meet in the next class.